வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கர்ணனின் கடைசி தானம் குறித்து பார்க்கவிருக்கிறோம். போர் நிலத்தில் இறக்கும்போதும் கர்ணன் தன் தான விருத்தியை விட்டுவிடவில்லை. குருக்ஷேத்திர போர் முடிவின் அருகில் கர்ணன் அர்ஜுனனுடன் நேருக்கு நேர் மோதினான். அவனுடைய தேரின் சக்கரம் சதுப்பு நிலத்தில் சிக்கிக் கொண்டது. அந்த வேளையில்தான் பரசுராமரின் சாபம் நினைவில் வந்தது. அவன் அஸ்திரத்தை மறந்துவிட்டான். அர்ஜுனன் வாய்ப்பு பார்த்து அம்பு விட்டான். கர்ணன் தரையில் விழுந்தான். கர்ணன் தன் கடைசி மூச்சை எடுக்கும் வேளையில் கிருஷ்ணன் ஒரு பிச்சைக்காரன் வேடத்தில் அவனிடம் வந்து கேட்டார். கர்ணா, உன் வாழ்நாள் முழுவதும் நீ தானவீரன் என்று சொல்லிக் கொண்டாய். இன்னும் உன்னிடம் தானம் இருக்கிறதா? கொடுக்க முடியுமா? தரையில் விழுந்திருந்த கர்ணன் சிரித்துக் கொண்டு சொன்னான். என் உடல் சிதைந்துவிட்டது. என்னிடம் தங்கம் ஆடை எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு இன்னும் ஒன்று இருக்கிறது. கர்ணன் தனது வாயை பிளந்து பற்களை காட்டினான். அவனுடைய பற்கள் பொன்னால் ஆனவை. அவன் பிச்சைக்காரனிடம் சொன்னான், என் உடலில் மீதமுள்ளது இதுதான். இதையே தானமாக ஏற்றுக்கொள். அவன் தனது பொன் பற்களை உடனே கிழித்தெடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு தந்தான். அந்த நொடியில் கிருஷ்ணன் தன் உண்மையான வடிவத்தை வெளிப்படுத்தினார். கர்ணனை பார்த்து, மகா தானவீரா, நீ வாழ்நாள் முழுவதும் தானம் செய்து இறக்கும் தருணத்திலும் தானம் செய்தாய். உனக்கு உயர்ந்த சுவர்க்கம் உறுதி என்றார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களைப் பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் தாளம் சேனலுடன். நன்றி.